ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக் டோஃபுவும் அப்புறம் வெண்டிக்காவையும் வச்சு நான் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவும் கூட, காய்கறி இது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எந்த நேரம் இறைச்சி, மீன், கோழி, ஆடு, மாடு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம காய்கறிகளையும் நிறைய சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் பார்க்குறேன், நம்ம சேனலில் நான் காய்கறி போட்டால் சரியாக யாரும் பார்க்கவே மாட்டீங்க. அதிலிருந்தே தெரியுது நீங்கள் அதிகமாக காய்கறி விரும்பி ஒன்றது இல்லை போல். அப்படிலாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு தினம், அதாவது அன்றாட உணவில் காய்கறியை அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நிறைய விட்டமின்ஸ் நம்மளோட பாடிக்கு சப்ளை பண்ணுது. ஸோ என்றைக்குமே வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? வாங்க இந்த சமையல் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பதாக இந்த வெண்டிக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த டிசைனுக்கு வெட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். அதில் சிறிதளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த வெண்டிக்காவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெட்டின வெண்டிக்காவை இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக பொரிக்க வேணாம், ஒரு பாதி அளவுக்கு பொரிஞ்சால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் அப்புறம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா? சிறிதளவு பூண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சிறிய மிளகாய், இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா பழுத்த மிளகாயும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம், அதாவது சட்டியில் அடுப்பில் போட்டுக்கலான்ற. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் கொஞ்சமாக சில்லி ஃபிளிக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வதங்கினதும் எக் டோஃபு இப்படி புளிஞ்சு விட்டுக்கலாம். முன்னுக்கு நீங்கள் அந்த மவுத் பகுதி கட் பண்ணால் இந்த மாதிரி புளியத்துக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட், ஈஸியாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட், கொஞ்சமாக லைட் சைஸ் அதாவது சோய் சாஸ் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட், அதிகமாக வேண்டாம், நம்ம வெண்டிக்காயில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் சிம்பிள், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பொரித்து வச்சு வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி சமைக்காமல் வெண்டிக்காவை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். வெண்டிக்காவை பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்க பளபளப்பாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி செஞ்சு பாருங்கள். வேணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி தான் சாப்பிடுவாங்க. சோறே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இதிலே சாப்பிட்றலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. பாய்.